மகர் ராசி இது காலச்சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி. இந்த மகர் ராசி நேயர்கள் இவங்களுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது யாரால் வரும், மேலுமே இவங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அதுவும் இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றின இந்த வீடியோவில் முழுமையான ஒரு தகவலையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு பலமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவங்களுக்கு பலவீனமாக இவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்துன ஒரு விரிவான வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே நேரத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும், அதுக்கு கால் பண்ணி பேசலாம். வாங்க இப்போ விரிவாக நம்ம இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தெல்லாம் சந்திக்க போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மகர் ராசி பொறுத்த வரைக்குமே உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இது பொறுத்த வரைக்குமே சனியை அதிபதியாக கொண்ட ராசி. இவங்க தங்களோட வாழ்நாளில் மிகச்சிறந்த யோகங்களையும் அதே நேரத்தில் பலவிதமான போராட்டங்களையும் சந்தித்து அதுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது. மகர் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சனி பகவானே ஆட்சியாக அமர்வதனால ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் சச மகா யோகமானது உங்களோட வாழ்க்கையில் கிடைக்குமா. ஸோ தலைமை பண்பு, அரசியலில் செல்வாக்கு, பெரிய நில சொத்துக்கள், நீண்ட ஆயுள் மற்றும் சமூகத்தில் உயர்ந்த ஒரு கௌரவத்தில் இவங்க இருப்பாங்களாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு மகாலட்சுமி யோகம், மகர் ராசியில் கிரகங்களோட சேர்க்கை குறிப்பாகவே சந்திரன் செவ்வாய் இணைவு ஏற்படும் போது மகாலட்சுமி யோகமானது உங்களுக்கு ஏற்படுமா. சுகயோக வாழ்க்கையும் ஆடம்பரமான ஒரு வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்குமா. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாகவும் இவங்களுக்கு இருக்குமா. அதே நேரத்தில் குரு என்னென்ன பலன்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, குரு பகவான் மகர் ராசி அன்பர்களுக்கு 3, 12க்கு அதிபதியாக இருந்தாலும் அவங்க நல்ல நிலைமையில் அமரும் போது கேந்திர திரிகோண மிகப்பெரிய பணவரவு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பலன் கல்வித்துறையில் ஒரு சாதனை, வெளிநாட்டு யோகம், நீண்ட தூர பயணங்களால் நல்ல ஒரு லாபம், இது எல்லாத்தையுமே கொடுக்கும். தொழில் மற்றும் பணத்தில் எப்படி இவங்களுக்கு யோகம் அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மகர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு தான் இவங்களுடைய கையில் காசு இருந்தால் கூட தற்போது திடீர்னு செலவு ஏதாவது ஏற்படும் போது இவங்ககிட்ட கையில் காசு இருக்காதான், அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இவங்க சந்திப்பாங்களாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே மகரம் அப்படிங்கிறது 10வது ராசி, அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவங்க உழைப்பால் உயரக்கூடிய யோகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. தொழில் மற்றும் பதவி, அதாவது சனியின் கோச்சாரப்படி 7.5 சனி முடிந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம், அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவால் இவங்களுக்கு ஆதாயம் நிறையவே கிடைக்கும். ருச யோகம், அதாவது செவ்வாயால் இருந்தால் எதிரிகளை வென்று நிலம் மற்றும் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோக அமைப்புமே இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு கிடைக்குமா. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, யோகக்காரகன். சுக்கிரன் அப்படின்னாவே யோகக்காரகன். மகர் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யோகக்காரகராக செயல்படுகிறார். சுக்கிரன் வலுவாக இருக்கும் காலத்தில் இவங்களுக்கு திசை புத்தி, அதாவது கலைத்துறை, ஆடம்பர பொருட்கள் மூலம் இவங்களுக்கு நல்ல பெரிய லாபத்தை இவங்க கிடைக்கும். இவங்க பொதுவான வாழ்க்கை அமைப்பு மகர் ராசி அன்பர்களுக்கு போராட்டங்கள் இருந்தால் கூட ஒரு 30 வயதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு குறிப்பாகவே சனி திசையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க. இவங்களுக்கு நீல நிறம் மற்றும் கருப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோக அமைப்புகள் இருக்கும். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மே 2026 எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களோட லக்னாதிபதி சனி 3ஆம் வீட்டில் பலமாக இருந்து உங்களிடம் அபரிமிதமான தைரியத்தை நிரப்புகிறார். மே 11 இன்னைக்கு செவ்வாய்
4ஆம் வீட்டில் சுகஸ்தானம் ஆட்சி பெறுவது உங்களோட சொத்துக்களோட மதிப்பை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு மூலமே இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மகர ராசி ஆளக்கூடிய ராசி இந்த சனி பகவான் ஆள்றதுனால நீங்கள் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். இந்த மே மாதமானது உங்களுக்கு நல்ல மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது நல்லது. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயம்தான். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமே வேறுபட்ட பலன்களை கொடுக்கும் நிலையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நீச்சத்தில் இருந்த பாக்கியாதிபதியான புதன் மே மாதம் 1ஆம் தேதி நான்காம் இடத்துக்கு மாறுகிறார். பெரிய நல்ல அமைப்பாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் 11ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு ஆட்சியாக மாறுகிறார். ராஜயோகாதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல நீண்ட நாளாகவே இருப்பது, அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ இதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, அலைச்சல் 6ஆம் இடத்துல இருந்து குருவும் சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. அலைச்சலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கும். பெண்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். சில பேர்த்துக்கு கணவன் மனைவி குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்புமே இருக்குது. மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நெடுநாள் கனவு நனவாகக்கூடிய யோக அமைப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பல நாளாகவே கவலைகளாகவே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இது வரைக்குமே இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது. இவர்தான் வாழ்க்கை துணை அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் அனுசரணை ஏற்படும். அதே நேரத்தில் காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு மீண்டும் காதல் வரக்கூடிய அமைப்புமே இருக்குது. பிரபலமாகக்கூடிய யோக அமைப்பு மூலமே உங்களுக்கு இருக்குது. 5, 10ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறதுனால வேலையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் தான் இருக்கும். அதே நேரத்தில் புதிய காதல் வரவேற்கும் வகையில் திருமணத்தில் முடியும் யோக அமைப்புமே இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் பிரபலமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது. அதே மட்டும் இல்லாமல் பிரபலம் அடையக்கூடிய யோகமும் அதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் யோகமே இருக்குது. நல்ல வழிகாட்டுதல்கள் ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே இந்த செலவு மற்றும் வருமானம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோமா, அதிக அளவிலான செலவுகள் இருந்தால் கூட நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லாபத்தில் ஒரு நஷ்டம் வந்தால் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தான் அதிகமான செலவுகள் இருந்தால் கூட கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது. 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடைசி 10 நாட்கள் நிறைவான வருமானம் கிடைக்கும். சில பேர்த்துக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. புதிய வேலை, அதாவது சொந்த வீடு, புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை போனாலும் கவலைப்படாத தேவையில்லை. அதிக சம்பளத்தோட வேலை கிடைப்பது, புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோக அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. ஏதாவது இந்த டைமில் நீங்கள் பல நாளாகவே யோசிச்சு இருந்திருப்பீங்க, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி வேலைக்கே போகிறது, ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமான்னு. ஆனால் இந்த டைமில் தொடங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிட நிலையில் இந்த டைமில் நீங்கள் தொடங்குவது ரொம்ப நல்லது. ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம், தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திலேயே சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைச்சிருக்கு. அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஏதாவது தொழில் செய்கிறதா இருந்தால் இந்த டைமில் செய்யுங்க, நல்ல ஒரு திருப்பு முனையை காணலாம். என்ன மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.